ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவில் ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்கள் குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். நம்ம ஊராக போய் தான் பூக்களை பார்ப்போம். எல்லா ஊர்லேருந்தும் பூக்களை ஒரு இடத்துல நிறச்சிருக்காங்க. ஸோ 12 lakhs பூக்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். வெயிலாக இருக்கே, நம்ம பொறுமையாக கிளம்பலான்னு பார்த்தா ஈவினிங் ஒரு 4:30 மேலே தான் கிளம்பணும். ரொம்ப டிராஃபிக்கு. அண்ட் தென் உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு கூட்டம், உள்ளே என்ட்ரி ஆகவே முடியல. டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 150, 6 years மேலே 70 rupees வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் கேமரா, வீடியோ கேமரா எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, வெளியே தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, உள்ளே கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போனால் இன்ச்சாக நடந்துட்டு இருந்தாங்க. நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை, அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். இது ஸ்டார்டிங்கே கிளாக் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனிமேல் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃப்ளவர்ஸ் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இது Feb 20க்குள்ளே முடிஞ்சிடும். நாங்களே லேட்டாக தான் போனோம். ரஷ்ஷாக இல்லாமல் இருந்தால் இன்னும் நாங்கள் ரசித்து பார்த்துருப்போம். நிறைய கூட்டம் இருக்கவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து எப்படியாவது கிளம்பி வந்தால் போதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே சூப்பராக அழகாக அடிக்கிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Okay, yeah, thank you. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கேரிகேச்சர், பெயிண்டிங்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பெயிண்டிங் 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சாருமே கையில் பட்டர்ஃப்ளை போட்டுக்கிட்டா. அது நைட் வரைக்கும் இருந்தது.
ஃபைனலாக நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் தான் எல்லாமே இருந்தது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆட்டோ கேப் எதுவுமே வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எதுவுமே ஆன்லைனில் புக்கும் ஆகலை. சரின்னு சொல்லிவிட்டு மாமாவுடைய கார் வர வச்சு நாங்களும் வந்து வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி நான் வேற ஒரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். திஸ் இஸ் மோனிகா சாம்.